நீங்க எந்த பகுதிக்காக எந்த ஜனங்களுக்காக ஆத்தும பாரம் எடுக்கிறீங்களோ அந்த ஆத்தும பாரத்தை கர்த்தர் பார்த்து உங்களை அந்த பகுதிகளில் எப்பவாவது கொண்டு போவார். சின்ன காரியத்தை எதிர்பார்க்காத அருமையான கர்த்தருடைய ஜனமே, பெரிய காரியத்தை எதிர்பார்த்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இதில் பெரிதான வேலைக்கு நீ காண்பாய். இந்த நாட்களில் எத்தனை பேர் அழுகையின் கண்ணீரோடு கூட நீங்க வெளியில இப்ப சிரிப்பா வந்திருக்கலாம், ஆனா கண்ணீரின் பாதையில வந்திருக்கிறீங்க. கண்ணீரை கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களில் பாருங்க, பொண்ணு கேட்டாக்கா என்ன ஜாதி, அது எந்த ஜாதி அந்த உனக்கு என்ன, ஒரு 12 மணி 1 மணி கர்த்தர் பார்க்குறாரு. அந்த பகுதியிலிருந்து நாங்கள் சுவிசேஷம் அறிவிச்சு கணவன் மனைவியும், எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், அவங்க படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட விட்டுட்டு வயசுக்கு வந்த பிள்ளை 12 மணிக்கு கூட நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவோம். எங்கள் வீட்டில் 1 மணிக்கு விசில் சத்தம் கேட்போம், வந்து சமைப்போம். அப்படி எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு சில சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி ஜனத்தில் அந்த பக்கத்தில் போய் கூட உட்கார மாட்டாங்க. என்ன அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் அலையிலே சொல்லுவோமா? இந்த அலையிலேயே பத்தாது, சாத்தாலாம் வெளியில போற அலையிலேயே சொல்லுவோமா? இவ்வளவுதானா? இத்தனை பேர் இருக்க, இவ்வளவுதான் கோஷமா? அவன் தெருவில் போறவெல்லாம் சொல்றான் எப்படி கோஷம் போடுறான், அதை விட ஒரு பெரிய கோஷம் போடுவோமா? அல்லேலூயா. இதான் பஞ்சாப் அலையிலியா? பஞ்சாப்ல இருக்கிறதுனால தான் சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாதா? நம்மளாலையும் முடியும். முடியாத காரியமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடிமையை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆனா இந்த பகுதியில எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு மகளை இந்த பகுதியில திருத்தேர் வெளியில கொடுத்துருக்கிறதுனால அடிக்கடி நாங்கள் வரும்போது நான் கேட்டேன், எத்தனை முறை உங்க வீட்டுக்கு கடந்து வந்திருக்கேன்? 3 முறை கடந்து வந்திருக்கேன் திருத்தேர் வேலைக்கு. அந்த பகுதிக்கு வரும்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்கும்போது நாங்கள் ஜெபிப்பதுண்டு. எங்க போனாலுமே, எந்த பகுதிக்கு போனாலுமே அந்த பகுதிகளில் என்ன கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, அந்த பகுதிகளில் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய இருதயத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரும்போது நாங்கள் அந்த பகுதிகளில் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கு அவர்களுக்காக ஜெபிப்பதுண்டு. ஆனந்தூர் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனாலும் ஆனந்தூர் எங்களுடைய பிள்ளை சொல்லுவோம், ஆனந்தூர்ல தான் நாங்கள் சபைக்கு போவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை வந்தது கிடையாது. அப்படி இந்த பகுதிகளை குறித்து கேள்விப்படுகிற போது இந்த பகுதிகளுக்காக ஜெபித்தது உண்டு. நாம் எந்த பகுதிகளுக்காக பாரப்படுகிறோமோ அந்த பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு போவது நிச்சயம். நீங்க எந்த பகுதிக்காக எந்த ஜனங்களுக்காக ஆத்தும பாரம் எடுக்கிறீங்களோ அந்த ஆத்தும பாரத்தை கர்த்தர் பார்த்து உங்களை அந்த பகுதிகளில் எப்பவாவது கொண்டு போவார். நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், நான் எந்த பகுதிகளுக்காக ஜெபிக்கிறேனோ அந்த பகுதிகளெல்லாம் கர்த்தர் கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். நமக்கு ஒரு பாரம் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில இந்த ஆனந்தூர் பகுதிக்கு வர்றதற்கு அடிமைக்கு இந்த பாக்கியத்தை அருமையான சிஸ்டர் மூலமாக, அருமையான ஜோதி சிஸ்டர் எப்பொழுதுமே நான் பார்ப்பேன். அவங்க இப்ப சொன்னாங்கல்ல, அவங்க கீழே உட்கார முடியும். உங்க பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், உங்க ஆக்சிடென்ட்னால கீழே உட்கார முடியும். எப்பொழுதுமே சேர்ல தான் உட்காருவாங்க. கிருபாசன ஊழிய கூடுகைக்கு கடந்து போகிற போது இவர்கள் எனக்கு கொஞ்சம் பழக்கம். ஆனா நாங்கள் மிக அதிகமாக பேசினது கிடையாது. பக்கத்துல உட்காந்து மெசேஜ் எடுத்துட்டு இருப்பாங்க. வசனம் தெரியலன்னா சிஸ்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து நான் அவங்கள்ட்ட இப்படிதான் பேசியிருக்கோம், ரொம்ப டீப்பாலாம் பழகினது கிடையாது. அப்படிதான் சிஸ்டர், ஓகே. அப்ப நாங்க ரொம்பலாம் பழகினது கிடையாது. அவங்க ஒரு நாள் அப்ப கொஞ்சம் அப்புறம் போக போக அவங்க சொன்னாங்க 5 ஆண்டுகள் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஊழியங்களை குறித்து இந்த மாதிரி எப்பவாச்சும் அப்படி பேசுவாங்க. அப்படிதான் பேசியிருக்கோம். ரொம்ப நாங்க பேசுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா இந்த வருடம் கர்த்தர் என்னை இங்கே நியமித்திருக்கிறதுனால பக்கத்துல இருந்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரே போன் நம்பர் மட்டும் தான் கேட்டாங்க. எதுக்கு சிஸ்டர்ன்னு கேட்டேன், நான் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா.
அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன் இவங்க ஃபோன் நம்பர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை என்னன்னே கேட்கல. பிப்ரவரி மாதமே அவங்க எனக்கு ஃபோன் அடித்து இப்போ சொன்னது மாதிரி, அம்மா நாங்கள் வந்து ஒரு கூட்டம் வச்சுருக்கோம், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டேன். பிப்ரவரி மாதம் எப்பொழுதுமே ராம்நாடுல எனக்கு பெண்கள் கூடைக்கு பேச கொடுப்பாங்க, அதை மார்ச் மாதம் மாற்றிட்டாங்க. சரிம்மா ஏப்ரல்னா ஓகே. கர்த்தர் எந்த நாள் முன்குறிச்சுக்காரோ அந்த நாளில் கர்த்தர் நம்மை அழைத்து வருவார். நமக்கு தெரியாது, கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அதுபோல இந்த ஊழியங்களை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ரிவைவல் சர்ச்னு போட்டிருந்தாங்க. ரிவைவல் என்றால் என்னது? எழுப்புதல். சொல்லுங்களேன், எழுப்புதல் எங்கிருந்து வரணும்? சபையில இருந்து வரணுமா? உங்களுக்குள்ள இருந்து வரணும். அருமையான சகோதரி எடுத்தாங்களா, ஒவ்வொருவருக்கும் அடுத்த வருஷம் வரும்போது ஒரு ஆத்மாவது கொண்டு வாங்க உங்களோட கூட. அந்த ஆத்மாக்கள் தான், அதான் எழுப்புதல். எழுப்புதல்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? எழுப்புதல் ரிவைவல் சர்ச்சுன்னு போட்டுருந்தாங்களா அந்த நோட்டீஸ்ல பார்த்தேன். சர்ச்சு பேர் கூட நான் கேட்கலாம், ஐபிசின்னு போட்டு தெரியும். ஆனா இடையே எல்லாரும் கேட்டாங்க, கிருபாசனமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அவங்க ஐபிசி, ஆனா கிருபாசன ஐக்கியத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப எழுப்புதல்னா என்ன? என்னோட நீங்கள் பேசுங்க, நானும் உங்களோட பேசுறேன். எழுப்புதல்னா என்ன சொல்லுங்க? சச்சப்பதுகளுக்கு எப்படி தெரியும், அதனால சொல்லக்கூடாது. எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல்னா மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், மற்றவர்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்லணும். அப்ப அவர்களை நம்ம கர்த்தரண்டையில் நடத்தணும். இடதுகைக்கு வலதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நம்ம அவர்களை சந்திக்கணும். இதுதான் நமக்கு தெரியும். எழுப்புதல் ஒண்ணு பேசுங்களேன். சரி, நானே சொல்லிடுறேன். எழுப்புதல்னா நமக்குள்ள இருக்கிற காரியங்கள்ல மாற்றங்கள் உருவாக வேண்டும். கையை தட்டுவோமா? அப்பாவுக்கு இருக்கிறபடியே இருக்கக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நமக்குள்ள காணப்படுகிறதான காரியங்கள், எத்தனை காரியங்கள் நமக்குள்ள ஒரு மாறுதல், நமக்குள் மாற்றங்கள் இருக்கும்போது மற்றவர்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்க முடியும். நமக்குள்ளே ஏதோ இயேசுவை அறிவிக்கிறோம், இயேசுவிடத்தில் இயேசுவின் காரியங்களை சொல்லுகிறோம் என்பது முக்கியமல்ல, நமக்குள்ளே மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு என்னுடைய சுவாபங்கள், இந்த கோபங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த வருஷத்தில் அது மாற்றப்படும் போது உனக்குள் எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மாறாவிட்டால் ஜனங்கள் மாற மாட்டார்கள். இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள்லாம் நீங்க எத்தனை பேர் பார்க்குறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய், இயேசுடைய நாமத்துக்கு வீணாய் வழங்கி கொண்டிருந்தால் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனையோ ஊழியங்கள் செய்யலாம், ஜனங்களை ஆதாயப்படுத்தலாம். ஆனால் நமக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஆமெனே வரலையே. ஏற்றுக்கொண்ட நாள் முதல் என்னுடைய ஜீவியத்திலாம் நல்லா பயங்கர கோபக்காரி, பயங்கர சண்டைக்காரி. ஆனால் அதை எல்லாம் நமக்குள்ள மாறுகிற போது மற்றவர்களை கோபப்படுத்தாமல் செய்ய உருவாக்க முடியும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, முதலாவது எழுப்புதல் எனக்குள்ள. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. முதலாவது எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் சபைக்குள்ள, எங்களுடைய ஊழியங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. போகட்டும். இந்த நாளில் அருமையான சகோதரி சொன்னாங்க, என்னன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை 40 நாட்கள் இந்த நாட்கள் உபவாசித்து செய்கிற காரியங்கள் நல்லது, செய்யறதுனால தவறு கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட எப்பொழுது இருக்கிறார்? வருடம் கிடையாது. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு 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 இருக்கிற தெய்வத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உயிரோட கூட இருக்கிறதுனால நான் உயிரோட இருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லைன்னா நான்லாம் மறிச்சு இந்நேரம் மண்ணுக்குள்ள போய் புல்லா மண்டி அது இந்நேரம் தரை மட்டமா போயிருக்கும். அவர் உயிரோட கூட இருக்கிறதுனால என்ன உயிரோட பிழைக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அது உங்களோடு கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல 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 நாட்களிலும், கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் இல்ல, சந்தோஷமா இருக்கிற நாட்கள் இல்ல, சமாதானத்தில் இருக்கிற நாட்கள் இல்ல, சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறார்.
எத்தனை பேர் கூட இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி அப்பாவுக்கு சொல்ற நல்ல கைகளை தட்டி ஓங்கி பலத்த கரத்தோடு ஒரு ரபலக்கர சீக்க துரபலபரபா ரிக்க துரகபலபரபா நீ பக்கலோதுரபா உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் உன் வல்லமையை கர்த்தர் காண்பிக்கிறார். வல்லமை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். ஆண்டவர் என்றென்றைக்கு வல்லமை உடையவர். மகிமையான காரியங்களை உனக்கு செய்வார். மரியாள் சொன்னார், ஆண்டவர் வல்லமை உடையவர், மகிமையான காரியங்களை எனக்கு செய்வார். எத்தனை குடும்பங்களை செய்ய வேண்டும் அருமையான சகோதரிகளே. ஹalleluya. mighty God, உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய வல்லமை என்றைக்கு குறைந்து போவதே கிடையாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய வல்லமை பெரிதாயிருப்பதாக என்னாகமத்தில் சொல்றாரு. மோசேயை கொண்டு பேசுகிற போது என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாயிருப்பதாக. ஆண்டவருடைய வல்லமை சிறிதா? எப்பொழுதுமே பெரிது பெரிது பெரிது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இன்னைக்கு வந்திருக்க அருமையான கர்த்தருடைய பெருசா பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதுமான சொல்லி முடிக்க பார்ப்போம். சின்ன காரியம் உனக்கு நடக்காது, பெரிய 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 காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். நீ நினைச்ச காரியம் நிறைவேறுவதற்கு அவரை நோக்கி கூப்பிடு, மற்றவர்கள்ட்ட போகாத, என்னை நோக்கி கூப்பிடு. டயல் நம்பர் எரேமியா 33:3 என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டால் அதை நான் தருவேன். யோவான் 14:14 இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருவார். இது மெசேஜ் கிடையாது, ஃப்ளூவண்டா வர உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர காரியம். ஹalleluya. சின்ன காரியத்தை எதிர்பார்க்காத அருமையான கர்த்தருடைய ஜனமே, பெரிய காரியத்தை எதிர்பார்த்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இதில் பெரிதான வேலைக்கு நீ காண்பாய். யாரை பார்த்து சொன்னாரு? நாத்தான் வேலை பார்த்து சொன்னாரு, இதிலும் நீ பெரிதானவை காண்ப. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ சின்ன காரியத்தை விரும்பாத, பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். ரோமர் 10:9 என்ன சொல்லுகிறது? இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடு. ஓராபா ஷகராபா. இருதயத்தில் பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம், வாய்களை திறந்து. 10:19 இல்லையா? 10:10 வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கப்படணும். அப்புறம் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் சொல்லல, பெண்களுக்கு ஆண்களுக்கும் எங்க ஆசீர்வாதம் இருக்கு? எங்க இருக்கு? மூக்குக்கு கீழே. சொல்லி பையன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் தாயாரே தகப்பன தாயாரே அருமையான சகோதரியே வாலிப தகச்சியே, மூக்குக்கு கீழே இருக்கு ஆசீர்வாதம். எங்க இருக்கு? மூக்குக்கு கீழே என்னங்க இருக்கு? இந்த வாய் தாங்க எல்லாத்தையும் செஞ்சிருது. இந்த வாயினால அறிவிக்க முடியாத சுவிசேஷத்தை மற்ற காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம் பெண்கள். வாயில் ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க என்ன அறிக்கை எடுக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா நீங்க தேவன் கொடுத்த அதிகாரத்தினால உட்கார்ந்துருக்கீங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரிடத்தில் அன்புகிறீர்கள். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கார். அப்போ நாமளும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற கையை தட்டி அப்பாட்ட பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். அப்பாட்ட பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். ரீபோ சேக துரகபலபா. என் நாவினால என் வாயினால இருதயத்தில் விசுவாசிக்கிற போது நீ அறிக்கை எடுக்கிற போது இன்னைக்கு வந்திருக்கிற உனக்கு நாவல அறிக்கை செய்ய ஆசீர்வாதம் உண்டாகும். ஹalleluya ஹalleluya mighty God. பக்கத்தில் இருக்குங்களே பார்க்காதீங்க. உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற ஆவியை கட்டி ஜெபம் பண்ணிருங்க. கர்த்தர் கூட வரப்போறாரு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தலத்திலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீ எங்கேயும் தேடி போக வேண்டாம், பக்கத்துல வர்ற தெய்வம். ஹalleluya. எல்லாரும் மற்றவங்கள பார்க்காதீங்க. நீங்க வந்திருக்கிறது ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்ல வந்திருக்கீங்க. ஊழியம் செய்யற பிள்ளைய ஊழியம் செய்ய வந்திருக்கீங்க. என்னை கனமனுவேன் நான் கனமனுவேன் சொல்லியிருக்க தேவனிடத்தில் வந்திருக்கீங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தலத்திலும் எங்கெல்லாம் போய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதத அவர் வந்து விட்டாருங்க. அவர் வருகிற இடம் ஒரு ஆசீர்வாதம்.
அவர் வருகிற இடம் உனக்கு ஒரு கட்டுகள் இருக்கும்போது கட்டுகள் அவிழ்க்கிற ஒரு ஆசீர்வாதம். ஜெபிக்க முடியாத சூழ்நிலை ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் ஜெபாவியை ஊற்றுகிற ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ரிலாக்ஸா இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க. பக்கத்துல கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நல்ல நமக்கு இடம் நல்ல விசாலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தீ இந்த ஆனந்தூர் பகுதி முழுவதிலும் அந்த தீ பற்றி பிடிக்க வேண்டும். ஒரு தீப்பட்டியில் இருக்கிற ஒரு குச்சி எப்படி அநேக தீ குச்சிகள் பற்ற வைக்கிற போது பற்றி பிடிக்கிறதோ அது உங்களை பற்றி பிடிக்க போகிறது. நல்ல எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். செய்தி கேட்டு இந்த நாட்கள்ல மனுங்களா போயிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும். எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் தீ பிடிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய உற்று கவனிக்கிறவராய், அவருடைய கண்கள் பார்த்த வண்ணமும் நீ வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் செவிகளை அடைக்கிறவர் அல்ல மகளே. கண்ணீரை உன் கண்ணீரை ஒரு துருத்தியில் அல்லவா வைத்து சேர்த்திருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதிலளிக்கிறவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ரட்சிப்பில்லை கதறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு தீவிரத்து வரப்போகிறது. கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லி கர்த்தர் விடுதலை அளிக்கிற தேவன். ரபலக துரமா. நான் மட்டும் சபைக்கு வரனே, என்னோடு கூட என்னுடைய கணவர் வரல, பிள்ளைகள் வரல. கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறவர். நிக்க துரக்க சேக துரிக்க துரபலரவ ரிவக்கரவ துரவ லிவோரவ சேக துரமி மெக்கரோ லிவோக்கரோ துரிக்கர துரமலரவ. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவாய் இருக்கிறாய். சபையை உன்மேல் கட்டுவேன் சொன்ன ஆண்டவர் பாதாளத்தின் வல்லமைகள் உன்மேல் மேற்கொள்வதில்லை. பாதாளத்திலிருந்து எழுப்பி வருகிற எந்த ஆவிகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றிப்பா. நன்றி அப்பா. நன்றி டாடி. நன்றி அப்பா. 10 குஷ்டரோகிகள் தேவனிடத்தில் வந்தார்கள். ஒரு மனிதன் மாத்திரம் நன்றி உள்ளவளாய் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தது போல கர்த்தர் உனக்கு செய்த நன்மை நிமித்தம் நீ திரும்பி இந்த சபையில் நின்று கொண்டிருக்கிறாய் மகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? நான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிற்கிறது அவருடைய கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என் பலத்தில் நிற்கவே இல்லை. எல்லாம் அவர் பலன். எனக்காக ஒரு கூட்டம் என் சபையை சார்ந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பலத்தில் தான் நான் நிற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாட்களும் இந்த கூட்டத்துக்காக 3 மாதம் அளவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சும்மா விடுவாரா? அவங்கள விடுவாரா? விட மாட்டார். கையை பிடிச்சி பக்கத்தில் இருக்கு அவங்க சண்டைக்காரிகளோ சமாதானிலையோ கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. சில பேர் பிடிச்சவங்க பக்கத்தில் உட்காந்து கையை கொடுப்பாங்க. எல்லாரையும் நான் பார்க்கணும், கர்த்தரும் பார்க்கணும். கையை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் உணர்றேன், நான் நிற்கலை, கர்த்தருடைய சமூகம் கடந்து வந்திருக்கு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈஸ்டர் தினமே கொண்டாடுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்பு உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு உடனே பரமேறினாரா? என்னோட பேசுங்க. நான் பேசுகிறேன், நான் தான் சொல்லுவேன். இல்லை, எங்கள் சபையில் அங்கே நான் பேசுனா நீங்கள் பேசுனீங்கன்னா பாதி பிரசங்கம் முடிஞ்சிடும். என்ன பண்ணாரு? சொல்கிறாங்க ஒரு அம்மா,
உடனே அவர் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வச்சிருந்த அவர் செய்து விட்ட காரியங்களை செய்த பிறகுதான் அவர் பரமேறினார். அழுது கொண்டிருக்கவர்களை ஆற்றினார், பின்மாற்றத்திற்கு போறவர்களை திரும்பி கண்டுபிடித்து கொண்டு வந்தார். இவர் எங்கே நாங்கள் போய் தேடுற அவருக்கு பக்கத்தில் கதவை தந்துட்டு உள்ளே வந்தார். இப்பயும் உள்ள வர மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் அவரை அப்படியே 40 நாள் கொண்டாடி 40 நாள் விரதம் இருந்து 40 நாள் கரிமீன் நல்லது தான். கரிமீன் சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது தானே. நம்மளால போட முடியாது, அதை கத்தரை வச்சா அது போட்டுக்கிறோமே. சோத்திரம் பண்ணுவோமா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், சும்மாலாம் போட முடியாது. 40 நாள் இந்த கரிமீன் சாப்பிடாம இருக்கும்போது உடம்புல இருக்க எல்லா கொலஸ்ட்ராலும் கரைஞ்சி போயிடும் இயேசுவின் நாமத்தில். அப்படியாவது போடுறோமே கத்தரை வச்சு, கத்தருக்கு சோத்திரம். சும்மா நம்ம போட முடியாது. அந்த ஜபத்தோட வசனத்தோட அந்த வார்த்தைகளை தியானிக்கிற போது நமக்கு பலன் உண்டாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அந்த சகோதரி எல்லா காரியத்தையும் சொன்னாங்க உங்களுக்கு. அந்த 20ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சார்னு பாருங்க. வாரத்தின் முதல் நாள் அதை அந்த 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுரு, இதெல்லாம் எனக்கு பாஸ்டர் நல்ல டைம் கொடுத்துருக்காங்க, அது கர்த்தருக்கு சோத்திரம். அவங்களுக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு நல்ல டைம் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களோட நான் நல்லா பேசுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவங்க காலையில் அதிகாலையில் எழும்பி போன மகதலேனா மரியாள். மரியாள்னா 7 மரியாள் இருக்காங்க. எந்த மரியாள்னு புரிந்து கொள்ளணும். 7 பிசாசுகளை கொண்ட மரியாள், நிறைய மரியாள் இருக்காங்க. நிறைய அந்த தாயினுடைய மரியாள், அப்புறம் மார்த்தாள் மரியாள், இவங்கெல்லாம் நமக்கு எல்லா மரியாள் இருக்கும்போது மகதலேனா மரியாளுக்கு அவர் வெளிப்பட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இனி இருவரும் கூடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷரின் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் குருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்தில் திரும்பி போனார்கள். அவங்க போயிட்டாங்க, ஜென்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப யார் வர பாருங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவருமாக போதும் அந்த மகதலேனா மரியாள் அவங்க பாதிதான் வாரத்தின் முதல் நாள் அதிகாலை இருட்டோடைய யாருமே லேடிஸ் இதுக்கு போக மாட்டாங்க, எங்க கல்லறைக்கு போக மாட்டாங்க. துணிகரமான ஒரு பெண், துணிந்து செயல்படுகிற பெண்கள். நமக்கு அந்த துணிந்து செயல்படுகிற காரியம் இயேசுவின் நாமத்துக்காக நம்ம நிற்கணும். இந்த மரியாள் ஏன் தெரியுமா, நன்றி உள்ளவளாய் தனக்கு இருந்த பிசாசை துரத்தி விட்டதன் நிமித்தம் அவள் நன்றி உள்ளவளாய் தேவனை தேடி போய் எங்க நான் போனா ஆண்டவரை அழுது கொண்டு இருந்தாள். இந்த நாட்களில் எத்தனை பேர் அழுகையின் கண்ணீரோடு கூட நீங்கள் வெளியில் இப்போ சிரிப்பாக வந்திருக்கலாம், ஆனால் கண்ணீரின் பாதையில் வந்திருக்கிறீங்க. கண்ணீரை கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இனி அழுதுகிட்டே இருக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அழுகிற மகளை பார்த்து நீ ஏன் அழுகிறாய், நான் உயிரோட தான் வந்துட்டேன், நீங்கள் அழுகாதீங்க, கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். இதை தான் வெள்ளிக்கிழமை கொண்டாட போகிறாங்க, 3ஆவது நாளாக என்னமோ கொண்டாட போகிறாங்க. அன்றைக்கி தான் குட் ஃப்ரைடே அவர் அடிச்சு கிடிச்சு என்னமோ பண்ணுறது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோட வந்தோன்னே கொண்டாட்டம், அப்புறம் தண்ணி போடுறது எல்லாமே நடந்துடும். மற்ற சபைகளில், தேவனை அறியாத சபைகளில் 40 நாள் முடியாத அந்த ஒரே நாள் தீர்த்து கட்டிடுவான். எங்கே இருக்கும்? தண்ணி கடை, கறிக்கடை, மீன் கடை,
அப்புறம் என்னென்ன கடை வச்சுக்கலாம், அப்புறம் துணிக்கடை எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம அதை வந்து என்ன செய்யறது இல்லை, அப்படிலாம் கிடையாது. என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்தில் இன்னைக்கு அழுதுட்டு வந்திருக்கீங்க நீங்கள்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு நற்செய்தி சொல்கிறார், அழுது இருக்கிற காரியத்தில் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். பிள்ளைகளை குறித்து அழுகையா, கணவனை குறித்து அழுக, அவள் அழுது கொண்டு இருந்தாள். எத்தனை கண்ணீர் வடிக்கிறோம், ஆனால் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருகிறவர். நிச்சயமாகவே அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன் அழுதுட்டு இருக்க, படியே. வெளியே நின்று ஆமென். சிறிய ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டீங்க. பாருங்க எவ்வளவு அக்கறை பாருங்க. எத்தனை பேர் இயேசு நிற்கதை நீங்க காங்க போறீங்க? இன்றைக்கு நாம் எந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறோம் அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு நின்னவர் இன்னைக்கு நம்மளோட நிற்கிறாரு. உனக்கு துன்பம் துக்கம் எல்லாம் வரும்போது நான் மட்டும் பாடுபடுறேன்னு நினைக்காதீங்க. உன்னோட கூட கர்த்தர் பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். உங்களோட கூட கர்த்தர் பாடுகள்ல அவர் இணைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள்லாம் என்னோடு கூட கர்த்தர், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வந்து என்னோட கூட கடந்து வந்ததுனால தான் நான் இங்கே வந்து இப்போ நிற்கிறேன். அவர் மட்டும் என்னோட கூட வரலைன்னா நான் எல்லாத்தையும் நானே சால்வ் பண்ணியிருக்க முடியாது. கர்த்தர் என்னோட கூட இருந்ததுனால எல்லாவற்றையும் கர்த்தர் சால்வ் பண்ண வச்சார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறது நல்லதான். ஆனால் அந்த உயிரோடு கூட இருக்கிறவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அது மாத்திரமல்ல, பின்மாற்றத்துக்கு போன பின்மாற்றத்திலே கிடக்கிற தேவனை நம்பாத பிள்ளைகள் மத்தியில் உயிரோடு கூட எழுந்திருந்து போக கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசித்தால் நேரம் ஆகிரும். பேதுரு தன்னோடு கூட அவரோடு கூட பிரயாணித்து எல்லாத்திலும் கூட வந்தவர் கடைசியாக அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு, இவன் போகிறதில்லை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். அது மாதிரி சபையில் ஏதாவது ஒன்றுனா ஒருத்தரோட போகிறதில்ல, எல்லாரையும் வா நானும் போகிறேன், அடுத்த சபைக்கு வா நீனு வான்னு என்ன செய்கிறது, கூட்டிகிட்டு போயிடுறது. அது கிடையாது. இந்த பின்மாற்றத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கடந்து வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க. 21 அதிகாரத்தில் இருக்கு யோவான்ல. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபுதேவின் குமாரரும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையில எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வருதோ அங்கு கர்த்தர் கடந்து வந்து விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்து வரணுமா, தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டே போய்க்கொள்ளும். எப்போ செஞ்சாரு, பரமேறதுக்கு முன்பதாக இந்த காரியத்தெல்லாம் யாரையும் விட்டுறக்கூடாது. இந்த பேதுரு மறுதளித்தவன் கூடவே இருந்தவர், ஆனால் அவரை விட்டுறக்கூடாது, கடந்து வந்தார். அருமையான கர்த்தருடைய தங்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போன காரியங்கள் இருக்கா, ஜெபத்தில் பின்தங்கி போன காரியங்கள் இருக்கா, வேத வாசிப்பில் பின்தங்கி போன காரியங்களா, கர்த்தர் இந்த நாளில் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, ஆண்டவர் கர்த்தரை நோக்கி சொல்ற, என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ, நம்ம பெரிய ஆள் மாதிரி அவர் நம்ம கடந்து வந்து செய்கிறவர். ஆனால் அவர்கிட்ட நம்ம போகிறதுக்கு எந்த தகுதி இல்லை. ஆனால் நம்ம சொல்கிறத அவர் செய்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோமா? இன்னும் செய்யலை. கிரேட் கமிஷன் கட்டளையை போய் கடந்து போய் சொல்லு. 28 அதிகாரத்தில் சொல்கிறார். எங்கேயாவது போய் சொல்லியிருந்தா இந்நேரம் இவ்வளவுக்கு இருப்பாங்களே, ஃபுல்லாக இன்னும் பாஸ்டரும் அங்கே வரைக்கும் கட்டியிருப்பாங்க.
ஹalleluya. அந்த கிரேட் கமிஷனை வாசிங்க, தெரியாதவங்க கேட்டுக்கிட்டோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களையும் உங்களோடு கூட செஞ்சுக்கிட்டு இருக்கமா. அவர் நீங்கள் புறப்பட்டு போய், அந்த பாஸ்டருக்கும் பாஸ்டரமாவுக்கும் தான் அந்த பொறுப்பு. அவங்க இந்த கிராமம் முழுவதும் அந்த ஆனந்தூரில் சுற்றி இருக்கிற கிராமத்துக்குள்ள அவங்க போட்டு எனக்கு என்ன, உங்களுக்கு நன்மை செய்தது சொல்ல. அதான் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சிங்களத்தை சொல்ற, நீ புறப்பட்டு போய் ஊழியம் செய்யறதுக்கு புறப்பட்டு போய் இதை செய்யுங்கன்னு சொல்றாரா? நீங்கள் புறப்பட்டு போய். எத்தனை பேர் புறப்பட ஆயத்தம்? சேனைகளை எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. எத்தனை பேர் புறப்பட போறீங்க? அல்லேலூயா. சிரிப்பு தான் வருது, வந்து சிந்திக்கலையே. ஏன் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு, கம்மாக்கி போனனா, தண்ணி அரைச்சி ஊற்றுனா, நட்டனா, பிடுங்கினா, அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இருக்கும் தான், அந்த வேலையும் செய்யணும், இந்த வேலையும் செய்யணும். நெகேமியா சொன்னது போல, இந்த பெரிய வேலைக்கு என்னை தருகிறேன். எத்தனை பேர் இந்த பெரிய வேலையை செய்ய போறீங்க? கிரேட் கமிஷன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியெல்லாம் கிடையாது, ஜாதியாவது மதமாவது. இந்த நாட்களில் பாருங்க, பொண்ணு கேட்டாக்கா என்ன ஜாதி, அது எந்த ஜாதியாக இருந்தால் உனக்கு என்ன, அது ஏசி ஜாதி. நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் சபைகளில், ஆனால் இருக்கிறது என்ன பண்ணுது? ஐயா இயேசுவின் பேழைக்குள்ள எல்லாரையும் உள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் அடைச்சாரு. அது எந்த ஜாதினா கொண்டு போய் அடைச்சாரு? இல்லையே. ஒவ்வொரு ஜோடா தான் எல்லாம் வந்துருச்சு வெளியில். அதுபோல இந்த பேழைக்குள்ளே வந்துட்டா ஜாதி மதமெல்லாம் பேழைங்கிறது சபையை குறிக்கும். ஒரு சில சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி ஜனத்தில் அந்த பக்கத்தில் போய் கூட உட்கார மாட்டாங்க. தள்ளு என்ன? அல்லேலூயா. எல்லாமே இயேசு ஜாதி இல்லை, சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அப்போ நாங்களாம் எங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் ஊழியர் செய்கிறோம். அருமையான சகோதரி சொன்னாங்க, புதுக்கோட்டையில் இருக்கோம், காந்திநகர் பகுதி புறம்பே தள்ளப்பட்ட ஏரியா. அந்த பக்கம் கடந்து போய் அவர்கள் கொடுக்குற சாப்பாடை நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு வருவோம். அது எந்த ஜாதியிலே பக்கம், கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ எந்த ஜாதியும் கிடையாது, எல்லா ஜாதியார் வீட்டுக்கு போவோம். ஆனால் புதுக்கோட்டை இருக்கிற ஊழியக்காரங்க அதுக்குள்ளே என்றாகவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே அடிச்சுருவாங்க, குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அங்கே சுத்தமே நம்மளை விட அவங்க தான் சுத்தமாக இருக்காங்க. நாங்கள் சொல்லுவோம், நம்மளை விட அவங்க தான் சுத்தமாக இருக்கிறாங்க. 12 மணி 1 மணி கர்த்தர் பார்க்குறாரு. அந்த பகுதியிலிருந்து நாங்கள் சுவிசேஷம் அறிவிச்சிரு, கணவன் மனைவியும். எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட விட்டுட்டு வயசுக்கு வந்த பிள்ளை 12 மணிக்கு கூட நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவோம். எங்கள் வீட்டில் 1 மணிக்கு விசில் சத்தம் கேட்கும், வந்து சமைப்போம். அப்படி எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். நான் மெசேஜ் எடுத்துகிட்டு வந்ததே வேற, உங்களுக்காக வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புறப்பட்டு போய் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளை அறிவிக்கிற போது கர்த்தர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அதே போலதான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நாங்கள் போகும்போது எல்லாவற்றையும் எனக்காக கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 என்ன சொல்லு? எனக்காக நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க, எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, 1 மணிக்கு வந்து என் பிள்ளை சாப்பிட்டுச்சா, என் பிள்ளை படிச்சிச்சா, என் பிள்ளை தூங்குச்சானே நாங்கள் பார்க்க மாட்டோம். அது பாட்டில் படித்து முடிச்சிடும், அது பாட்டில் படுத்திருக்கும். எங்கள் பாஸ்டர் வந்து ஆதி நாட்களில் அசிஸ்டண்ட் எச்சமாக இருந்தார். என் பிள்ளைக்கு 1 நாள் கூட சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு டாக்டர். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போது ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. பரமேறி போகிறதுக்கு முன்பதாக
பரத்தில் இருந்து நமக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் இங்கிருந்து செய்து முடித்து விட்டு பரலோகத்துக்கு போனாலும் பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, பரத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நமக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. இத்தனை காரியத்தையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னும் சொல்லலாம். அவர் செத்துட்டாருன்னு கவலையோடு கூட போயிட்டு இருக்காங்க. அவர் வர்றாரு, நான் தான்டா. இப்போ இன்னைக்கு சொல்றாரு, போயிட்டே இருக்கும்போது என் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அந்த கிராமத்துல எல்லாம் வெட்டி கேட்கலையா, வெட்டி போட்டுருவாங்க போல இருக்கு. கோயிலுக்கு வரி கொடுக்குறேன்னா ஏன் வரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, உங்களுக்கு தெரியாதா இயேசு? ஆனால் அவர் சொல்லுவார், போ நான் பார்த்துக்கேன்னு சொல்லிடுவார். அவர் தான் உயிர் தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தர் என்னென்றைக்கும் நல்லவர். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. சரி போகட்டும். இன்றைக்கு நான் இப்பொழுதுதான் மெசேஜுக்கு வர்றேன், முடிச்சிடறேன். ஆனால் எந்த சொல்ல வேணுமோ அதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். பாஸ்டர்மா 1 மணின்னு சொன்னாங்க. சரி, இன்றைக்கி நம்ம மிக வேகமாக அதிவேகமாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம், நாட்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம், கவலை. எத்தனை கவலையோடாமல் வந்திருக்கீங்க? இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தாவே எனக்கு தெரியுது. ஒரு அம்மா அப்படி உட்காந்துருக்காங்க, கவலை. வீட்டிலே இப்படி உட்காந்து என்ன கப்பக்க வந்து போச்சா? பெரியவங்க என்ன கேட்பாங்க, சின்ன பிள்ளைங்களாம் சும்மா அப்படி உட்காந்துருந்துச்சுன்னா இப்படி உட்காந்துருக்குங்க. எந்த கப்பல் கவுந்து போச்சு? கப்பல் கவுந்து போனதான். கப்பல்னா அது பெரிய கப்பல், அது போச்சுன்னா அவ்வளோதான். எவ்வளோ காசு எவ்வளோ பணம் போச்சு. அதுக்கு தான் அதை பழமொழியாக சொல்லிட்டீங்கன்னா கப்பல் கவுந்து போச்சா? எல்லாம் கையை 6 அதிகாரம் 31 34 வரைக்கும் வாசிப்போம். சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதீர்கள். இவைகளை போதுப்பா. அடுத்து வாசிங்க. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. போதுப்பா. அதே மாதிரி 25 வசனம் என்ன சொல்லுது? அதே 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே இது இன்னொரு 34 கவலைப்படாதீர்கள். 3 இடத்துல கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஒரு காரியத்தை குடிச்சு சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு லேடிஸ் ப்ரேயர்னு சொன்னாங்க, பெண்கள் ப்ரேயர். எப்போ பார்த்தாலும் நமக்கு கவலை வரும். இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த பீரோவில் எந்த ஜாக்கெட் சரியாக இருக்குது, அந்த புடவை என்னத்தை உடுப்போம். காலையிலே ஒரு கவலை. காலையில் என்ன இருக்கும்? நேற்றுக்கே சில பேருக்கு ஆயத்தமாகி எதனா அழகாக ஒரு கரெக்டாக அந்த சாரிக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு, சாரிக்கு தகுந்த மாதிரி சட்டை எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சு நாளைக்கு காலையில் புறப்படுக்கும்பதாக அந்த கவலையை தீர்த்திருப்பாங்க. அப்படி தானே? நானும் அப்படி தான். நானும் தானே, நாளைக்கு எங்கே போகணும், என்னத்தை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது கவலை வராது. டக்கு டக்குன்னு என்ன செய்வோம். ஆனால் இந்த பெண்கள் பாருங்கள், பீரோ ஃபுல்லாக இருக்கும். அதை எடுக்கும் போதே சரிஞ்சு கொட்டிடும், அந்தளவுக்கு இருக்கும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இந்த ஈஸ்டர் கொண்டு. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அப்படி அதிகமாக இருக்கும்போது என்ன வந்துடுது? எண்ணத்தை உடுத்துவோம். அவர் சொல்கிறார். அடுத்தது எண்ணத்தை குடிப்போம். காலையில் எந்திரிச்சோடனே பெண்களுக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது. ஆனால் எண்ணத்தை சாப்பிடணும், எண்ணத்தை வைக்கணும்னு. இன்றைக்கி மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணவே மாட்டோம். எப்படியோ ஒரு மீன்காரை மீன் சுறா மீன், மஞ்ச மீன், வயல மீன் ஒருத்தர் பாட்டு பாடல, அது மாதிரி மீன் வந்த உடனே நம்ம ஏதாவது பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு இன்னைக்கு என் பிள்ளை வீட்டில் இந்த மீன் போய் நீ சாப்பிட்னா போ அப்படின்னு சொன்னால் அங்கே குறைச்சி 90 ரூபாய்க்கு ஒரு அரை கிலோ கொடுக்குறான்னு சொன்னால் 45 ரூபாய்க்கு 1 கிலோவாக கொடுத்துட்டு போயிட்டானா வாங்கிரும். அங்கே யார்? ஆண்டவர் கட்டளை இட்டார். நானும் அப்படி தான் என் வாழ்க்கையில் அதிகமாக கொடுத்து வாங்க மாட்டேன். என்ன செய்வேன்னா, கொஞ்சம் அப்போ நான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. 150 ரூபா நான் சம்பளம், 500 ரூபா எங்கள் புருஷனுக்கு சம்பளம். அப்போ நான் எங்கடா குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீன்கார கூப்பிடுவேன். அம்மா கடைசி ஆயிடுச்சுமா, இன்னைக்கு வாங்கினாவே எனக்கு எல்லாமே வித்துருமா அப்படின்னு சொல்லுவார். சரி கொண்டா.
50 ரூபாய்க்கு நண்டு வாங்கி அத்தனை பேர் சாப்பிட்ருவோம். அல்லேலூயா. ஏன்னா என் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார், என் பிள்ளை கஷ்டப்படுதுப்பா, குடு கொண்டு போய். அப்போ என்னத்தை குடிப்போம், கவலைப்படாமல் இருந்துட்டா நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு? எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இது தாங்க உலகத்திலே 3 தான் உண்டு. இருக்கிறதுக்கு ஒரு வீடு, உடுத்துறதுக்கு உடை, சாப்பிட்றதுக்கு இப்போ தான் ரேஷன் கடையில் என்ன கொடுத்துட்டான், ஃப்ரீயாகவே அரிசி கொடுத்துட்டான். உப்பு இல்லாத வீடே இருக்காது. உப்பு வந்து 2 ரூபாய்க்கு வாங்கினாலும் உப்பு வாங்கலாம். ஒன்றுமே இல்லைனாலும் சாப்பிட்றான்னு அவருக்கு தெரியும். அது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்னு கவலைப்படாதுங்க. ஆனால் இன்றைக்கு வந்துருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள்கிட்ட வந்து இப்போ கேட்டுட்டா ஒரு பட்டியல் போட்டு லிஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கொடுத்துருவீங்க. அம்மா இந்த கவலைமா எனக்கு, கவலை இல்லாதவர்களே இல்லை உலகத்தை. ஆனால் கர்த்தர் சொல்றார் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் ஆண்டவரை நம்மளை பிள்ளைகளை போஷிப்பாரா போஷிக்க மாட்டாரா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. போதும், அவர் வர்றதுக்குள்ளே முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. தம்பி இங்கே உட்காந்துருங்க, நான் அடிக்கடி பாட்டு பாடுவேன். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கு கர்த்தரை தேடுவர்களுக்கு என்ன வராது? ஒரு நன்மையும் குறைபடாது. யோபு 5:24 என்ன சொல்லுது? வாசிக்கலாம். 24 நினைக்கிறேன், இல்லை 14. யோபு 5. உன் கூடாரத்தை நான் பார்க்கிற போது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். சமாதானத்தோடு இருக்க காணணும். ஒவ்வொரு கூடாரமும் எப்படி இருக்கணும்? சமாதானத்தோடு இருக்கணும். அடுத்தது உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். குறைவை காணக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாட்கள்ல ஆண்டவரே எத்தனை குறைவு இருந்தாலும் நீங்க பார்த்துக்குவீங்க. நீங்க சொல்லுங்க, நாளையில இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. வசனம் தெரியும், ஆனா சாத்தான் யாரடா எங்கடா வச்சு இவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்துடான். பார்த்துக்குங்க அநேக கவலைகள். ஐயோ என் சொந்தக்காரங்கெல்லாம் இத்தனை பவன் நகை போட்டுக்கிட்டு திரிகிறாங்க. நான் வந்து ஒரு 2 பவுன் கூட என்னால் போட முடியல. அதை கொண்டா சக்குன்னு வச்சுருவான். ஏன்னா ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது அவங்க நல்ல இவ்வளவுக்கு போட்டு வருவாங்க. அப்புறம் இங்கேயா, அப்புறம் இங்கனையா, அப்புறம் இங்கேயா, இங்கே தாயா விட்டுட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தா இங்கே ஒன்று, அப்புறம் இதை சுற்றி ஒன்று, இடம் கடையெல்லாம் குத்திடுவாங்க போல இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா? இதெல்லாம் நமக்குரியதல்ல. இயேசு எங்க ஓட்டப்படணுமோ அங்கே மட்டும்தான் ஓட்டப்பட்டு வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? உங்களை தப்பா சொல்லலை, எல்லா இடத்துலையும் அவர் ஓட்டப்படணுமோ அங்கே மட்டும்தான் ஓட்டப்பட்டு வச்சிருக்காரு. இந்த மூக்கில் 2 ஓட்டை இங்கே வச்சிருக்கிறனால தான் இப்படி சிந்துரும். அழுது நான் சபைக்கு பண்ணதில்ல, என் பிடிச்சாடிச்சுட்டு அழுகும் போதே இங்கே வந்துடுது. அப்படியே எடுத்து மூக்கையும் தொடச்சிக்கும், கண்ணீரையும் தொடச்சிக்கும். ஆனால் இந்த மூக்கை இப்படி வச்சுட்டா பொடி போடுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி, கொட்டிக்கலாம் அப்படியே. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் எங்கெங்கே ஓட்ட போடணுமோ அங்கே மட்டும்தான் ஓட்டப்பட்டு வச்சிருக்காரு. ஆனால் நம்ம தான் சில ஓட்டைகளை தயார் பண்ணி வச்சுட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரவாயில்ல. அப்போ இந்த நாட்களை கவலைப்படாதீர்கள். ஒரு குடும்பத்தை மட்டும் உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளும் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அது ஒரு கிராமத்துக்கு கடந்து போகிறாரு. எடுத்து வாசிங்க. ஒரு கிராமத்துக்கு, இந்த கிராமத்துக்கு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஆனந்தூர் கிராமத்துக்கு. எடுத்து வாசிக்கலாம். அவர் வழியிலே போகையில் பிரயாணத்தோடு பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் 10 தானப்பா சொல்லுங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. மார்த்தாள் இந்த கிராமத்து வழியா ஒரு இயேசுங்கிற ஒரு சாமி கடந்து வந்த உடனே அந்த ஊரில் இருக்க யாருமே ஏற்றுக்கல. ஆனால் மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள். நல்லதுதான். மார்த்தாளை ஏற்றுக்கொண்ட குடும்பம், மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த ஏற்றுக்கொண்ட குடும்பம் தான், விசுவாசிக்கிற குடும்பம் தான். அங்கே ஒரு போராட்டம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு போராட்டம் இருக்கும். போராட்டம் இருக்கா இல்லையா? போராட்டம் இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டில் இல்லை. என்னமோ சொல்கிறீங்களே, போராட்டம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்கீங்களே. உலகத்தில் உத்தரவு உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்த உங்களோடு கூட இருக்கிறேன். கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, எல்லா கைகளை தட்டி. அப்பதான் தூக்கம் வராது. நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஏற்றுக்கொண்டாள். அப்ப சொல்றா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோங்கிற காரியத்தை அதுல பார்க்க போறோம். மார்த்தா தனக்கு இருக்கிற காரியத்தை, தன் சகோதரி வேலை பார்க்காம இருக்கிறாங்கிற காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போனாள். போய் அவள்கிட்ட சரியா சண்டைக்காரியா போய் நின்று, என்ன நான் மட்டும் வேலை பார்த்து கர்த்தருக்கு செய்கிறோம், அது ஆண்டவருக்காக செய்கிறதுல பலன் இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் அவள் டைரக்டா போய் தன் சகோதரி, கூட பிறந்த சகோதரியோட சண்டை போடல. எங்க கொண்டு போனா? இயேசுவினிடத்தில் கொண்டு போனா. உங்க காரியத்தை எப்பொழுதும் இயேசுகிட்ட கொண்டு போயிருங்க. இயேசு அதுல சமாதானத்தை தந்து விடுவார். எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? இன்றைக்கு அது நமக்கு அந்த சொல்யூஷன் தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், போய் எல்லாத்தையும் போய் பரம்படிச்சிடுறது, எல்லாத்தையும் போய் சொல்லிடுறது. ஆனால் இவளுகிட்ட இருக்கிற குணம் என்ன தெரியுமா? டைரக்டா ஏசிட்ட பண்ண, நான் மட்டும் சமைச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா தான் பண்ணார். ஏசப்பா அதுக்கு டீல் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தார். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற காரியத்தில், பக்கத்தில் இருக்கிற வீட்டில், இன்னும் பக்கத்தில் இருக்கிற காரியங்கள், ஏதோ எதிராக இருக்கிற காரியங்கள் எதாக இருந்தாலும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இதுவும் வாய்க்காதே போகும்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ நீ என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் கொண்டு போக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்த்தாள் என்றால் குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறவள். எத்தனை பேர் குடும்ப பொறுப்பெடுத்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? மரியாள் என்றால் கண்ணீர், லாசரு என்றால் கர்த்தர் துணை. எழுதிக்கங்க, எழுத தெரிந்தவங்க எழுதிக்கங்க. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் துணையாகவே இருந்தார். ஏன்னா இந்த குடும்பம் வந்து அப்பா அம்மா இழந்து நிற்கிறாங்க. திருமணமான காரியமே வேதத்தில் கிடையாது 3 பேருக்கும். ஆனால் கர்த்தர் நேசித்தார் அந்த குடும்பத்தை. கர்த்தர் உங்களை நேசித்து வைத்திருக்கிறார். தூங்குறவங்கள ஆலையிலே சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, தூங்கலை. கர்த்தருக்கு சோத்திரம். நல்லா சொல்லி கொடுத்துருக்கிய பாஸ்டம்மா. சரி, எனக்காக சத்தமா பக்கத்தில் பார்த்து கர்த்தர் எனக்கு துணைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு துணை. கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை குளிக்க சொல்லுங்க. தூங்குறவங்களாம் முடிச்சுக்குவாங்க. கர்த்தர் எனக்கு துணை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, புறஜாங்க சொல்லுவாங்க, எழுதி போட்டிருப்பாங்க இந்த வேலை ஸ்தலத்தில், யாம் இருக்க பயமே. அது பார்த்தாவே பயமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயத்தோட இருக்கல பார்த்து சொல்லணும், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் துணையா இருந்தார். ஹல்லேலூயா.
அப்ப இந்த ஏற்றுக்கொண்ட சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில சகோதரியை குறித்து டைரக்டா போய் அவள்கிட்ட சண்டைப்பட. இந்த நாட்களில் நமக்கு இருக்கிற இந்த பலவீனம் மாறணும். அடுத்தவங்களை பிளேம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு சபைக்கே வந்திருக்கோம், ஒரு பொருளை தூக்கி போட்டு ஏதோ தெரியாமல் தட்டி விட்டு உடச்சிட்டோன்னா அதை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் இல்லை, அவங்க வந்தாங்க எதில் தட்டி விட்டு போயிட்டாங்க. இது என்னது? அடுத்தவங்க மேலே தூக்கி போடுறது, அடுத்தவங்க மேலே பழி போடுறது, அதை பிளேம் பண்ணுறது. ஆதாம் ஏவாள் என்ன செய்ய? ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு அங்கே கனி கொடுக்குற கனியை சாப்பிட்ட உடனே நீ எனக்கு தந்த போட்டானா, தூக்கி போட்டானா? அது மாதிரி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காரியம் நம்மகிட்ட காணப்படக்கூடாது. டைரெக்டாக ஏசிட்ட போய் சொல்லணும், ஏசப்பா இவ இப்படி உட்கார்ந்துருக்கா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அவளுக்கு நல்ல ஒரு பாடத்தை மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற. ஒரு தடவை இப்போ என் பேர் அருள்மேரி, நீங்கள் ஒரு தடவை என்னை கூப்பிட்டுட்டு நான் திரும்பி அருள்மேரி அப்படி 2 தடவை கூப்பிட்டா அது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் பாருங்க, மார்த்தாளே. ஆனால் லாசருவை எழுப்பும்போது ஒரு தடவை தான் சொன்னார், லாசருவே. 2 தடவை சொல்லல, உடனே கத்தாரு. அங்கே பிதா கட்டளையிட்டாரு, என் மகன் சொல்றாரு எழுந்திருச்சுன்ட்டு. ஆனால் மார்த்தாளை பார்த்து சொன்னார், மாத்தாளே கவலைப்படாத. ஆனால் இந்த நாளில் வந்திருக்க அருமையான பிள்ளைகளே, கவலையோடு வந்திருக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு சகோதரி கவலையோட வந்திருக்கீங்களா? அந்த கவலையில் நீங்கள் என்ன பண்ண, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வந்துருக்கீங்க. ஆனால் தேவையானது ஒன்றே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்குங்க. அப்பொழுது எல்லா காரியத்திலும் கவலை மாறிவிடும். நல்ல பங்கு என்பது கர்த்தருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து உட்கார்ந்திருந்து எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு நீ செலவிடுறியோ அத்தனை காரியத்திலிருந்து கர்த்தர் எல்லா கவலையிலும் கர்த்தர் மாற்றி விடுவார். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா Rakala Durava பார்த்துக்கொள்வார். கரத்தை உயர்த்தி அப்படி சொல்லுங்க. கவலை எல்லாம் மாறி போயிடுச்சு. கவலை வந்துட்டாவே அந்த வீட்டில் என்ன வந்துடும்? கலக்கம் வந்துடும். அதான் அவர் சொல்றாரு, மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கி போய் வந்திருக்கிற. ஹல்லேலூயா. கலக்கெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். எத்தனை கலக்கத்தோட வந்தீங்க இன்னைக்கு? என்ன எனக்கு கர்த்தர் அந்த கலக்கத்தில் சொல்யூஷன் கொடுக்க போறான்னு வந்தீங்களா? கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ கலக்கம் இருக்கும், ஆனால் கலக்கங்களை எல்லாவற்றையும் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ள போகிறார். நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ விடுதலை பெற்றுக்கொண்டது மாத்திரமில்ல, அநேகரை விடுதலை கொடுக்கிறவர் வல்லமையை கர்த்தர் உனக்கு கொடுத்து அனுப்புவார். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். சத்திய தேவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. உனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கவலைப்படக்கூடாது. ஏற்றுக்கொண்ட வீடு ஏற்றுக்கொண்டபடியே இருக்கக்கூடாது.
ஏற்றுக்கொண்டவளுக்குள்ளே ஒரு தாகம், ஏக்கம், வசனத்தை குறித்ததான பாரம், ராஜ்யத்தை குறித்ததான பாரம் மார்த்தாளுக்குள்ளே வர வேண்டும். ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது, தேவன் தான் மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, விசுவாசிகளாக இருக்கிற போது, ஒன்றுமே தெரியாத போது, சபையில் என்ன பொறுப்போ டக்கு டக்குன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இதை செஞ்சால் கர்த்தர் பலன் தருவான்னு சொன்னாங்க. கணவன் மனைவி இணைந்து சபைக்காக முன்னிற்போம். எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம்லாம் சொன்னால் நேரம் பத்தாது. சித்தாளை போல கற்களை சுமந்த தலை இது. சித்தாள் வேணாம் பாஸ்டர், நாங்களே இருக்கோம் சித்தாளா. என்னால் கர்த்தருக்கு ஏதோ ஒரு ஆதாயம் வேணும். நான் செய்ததை கர்த்தர் அறிந்து நாங்கள் சபை கட்டுகிற அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே ராஜ்யத்தை குறித்ததான ஒரு பாரம் இருக்க வேண்டும். சபையை குறித்ததான ஒரு பாரம் இருக்க வேண்டும். நம்ம பாரத்தை நாம் சுமந்து கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். நம்ம வருத்தம், நம்ம பரவலை தூக்கி எறிஞ்சிடுங்க. எங்கள் வாழ்க்கையில் அதை தான் நாங்கள் செஞ்சோம். ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாகி வசனத்தை என்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளுக்கு வந்து இயேசு இயேசு இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து ஓடணும். நாட்கள் கடந்தது, நாட்கள் ஓடினது. அதற்கு பிறகு கர்த்தர் எங்களுடைய கரங்களிலே ஒரு சபையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஏற்றுக்கொண்டபடியே எத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல, எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு, எத்தனை வருஷங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க? 10 வருடம், 5 வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டபடியே இருக்கிறீங்களா? கர்த்தருக்காக ஏதாவது ஆதாயமாக இருந்துருக்கீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா கர்த்தருக்காக நான் ஆதாயமாக இருப்பேன், ஆதாயமாக இருப்பேன். ஆத்துமா ஆதாயப்படுத்துறவன் ஞானமுள்ளவன். சபையை கட்டுகிறதிலே உத்தமாய் உண்மையாக இருக்கவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களில் மார்த்தாள் அப்படியே இருக்கலைங்க. அவள்கிட்ட போய் சொல்லிட்டு அவள் அதோட விட்டுட்டா. என்னென்ன சமைச்சு கொடுத்தாலும் அது தெரியும். அவள் அதிலே நாட்களை கழிச்சிட்டா. ஆனால் இயேசுவுக்காக தான் செஞ்சா. நம்மளும் இயேசுக்காக தான் செய்கிறோம். ஆனாலும் அதில் வேணுன்னா முறுமுறுப்பு. நான் தான் சமைச்சு காரியத்தை செய்கிறேன், அது முறுமுறுக்காமல் செய்யணும். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியங்களையும் இஞ்சா நம்மளை அளந்து பார்க்குறவர். அதுபோல் பாருங்க, அன்னாளுக்கு பெண்ணினாலை ஏற்படுத்தி வச்சுட்டு எங்கே போய் சொன்னா? கத்தட்டத்தான் போய் அழுதாவ. உங்களுடைய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் கத்தட்ட வந்து சபையில் வந்து அழுங்க. உங்களுக்கு வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லையா? வீட்டில் ஜெபிக்க இடம் இல்லைன்னா இங்கே ஓடி வந்துருங்க. கத்தட்ட வந்து அழுங்க. கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் மாற்றி தருவார். எல்லாவற்றிலும் கத்தர் ஒரு விடுதலை கத்தர் கட்டவிழ்த்து விடுவார். பெண்ணினால் சொன்ன வார்த்தை, அத்தனை வார்த்தையும் பாய்சனை போல ஏற்றிட்டு இருந்தா. ஒன்று கூட அவள்கிட்ட எதிர் பேசவில்லை. ஏன் என்னை குத்துற சக்காலத்தி, ஏன் என்னை இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ற? ஒரு நாள் கூட சொல்லல. தன் படுக்கையிலே அவள் அழுது கொண்டே இருந்தாள். கணவர் கேட்கிறாரு, எல்லா பிள்ளைகளை பார்க்க நான் உன்னை நேசிக்கிறேன். அது போயா, ஓ நேசம் வேண்டாம். புருஷன் நேசித்தான்னா புள்ள நேசித்தானா, ஆனால் ஆண்டவர் நேசம் வேணும். அவள் போனா தேடி ஆலயத்துக்கு போனதுக்கு பின்பு கண்ணீர் வடித்து அழுது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள் சாமுவேல். யாரையும் குற்றப்படுத்தலை. எதுக்கு சொன்னா? மார்த்தாளை டைரக்டா இயேசுகிட்ட போனாரு. அண்ணாள் டைரக்டா ஆலயத்துக்கு போய் அழுது புலம்பி, எனக்கு குழந்தைய கொடு, உமக்கே தரேன்னு ஒரு அர்ப்பணிப்போடு கூட அழுது. ஏழி கேட்குறான், குடித்து வெறித்திருக்க. ஐயா, குடிச்சவங்க இப்படியா இருப்பாங்க? நான் அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பாட்ட பேசுகிற போது சந்தோஷம் வரும். அதுக்கு பிறகு அவளுடைய முகம்
துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நீங்க துக்கமுகமா வந்திருக்கீங்களா? இன்னைக்கு போகும்போது துக்கமுகமெல்லாம் கர்த்தர் மாற்றி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னாரு. ஆனா அந்தாளை பார்த்து அவளுடைய கேரக்டரை பார்த்தா, உங்களுடைய கேரக்டர் ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கணும். பெண்ணினாளுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இருந்ததோ எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெண்களாக இருக்க நமக்கு கவலைகள் இருக்கும்போது சகிப்புத்தன்மையோடு கூட வாழுங்க. கர்த்தர் அநேக சாமுகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, எனக்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வரணும். நீங்க அதான் சொல்றேன், உன் காரியத்தெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லு. கர்த்தர் எல்லாவற்றையும் தேவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. 2 பேர் சொல்லிட்டேன் பெண்களில். நான் நிறைய பெண்கள் எழுதிட்டு வந்தேன். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் யாருன்னு எனக்கு தெரியல. 64 பெண்கள் பேதத்திலிருந்து எழுதுனேன். அதெல்லாம் வாசிச்சா நிறைய நேரம் ஆகும். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு நீங்களே எடுத்துக்கங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ, ஞானம் உள்ள ஸ்திரீ, உற்சாகம் உள்ள ஸ்திரீ, உற்சாகம் கன்னியாஸ்திரத்தி, தள்ளப்பட்ட ஸ்திரீ, எத்தியோப்பிய ஸ்திரீ, ரூபவதியான ஸ்திரீ, மோவாப்பிய ஸ்திரீ, வாலிப ஸ்திரீ, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. யாரு? அவதான் அன்னாள். வாலிப ஸ்திரீ, மகா புத்திசாலி, புத்தி உள்ள ஸ்திரீ. நிறைய அந்த ஸ்திரீகளில் நீங்கள் எந்த ஸ்திரீன்னு இன்னைக்கு பார்த்துட்டு போங்க. நான் மத்தியானம் அதை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தோட எழுதிட்டு வந்திருக்கேன் எல்லாமே. பரஸ்திரி, விபச்சார ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. எத்தனை பேர் குணமுள்ளவர்களா இருக்கீங்க சபையில்? நற்குணசாலி, குணத்திலே நற்குணசாலி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்கிற போது கர்த்தர் காரியத்தை. இன்னொரு காரியம் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மத்தியானம் இன்னும் கொஞ்சம் பேசுறேன், அது நிறைய இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலப்படி 16ஆம் அதிகாரம், அதில் குறி சொல்லி, இதை வாசிச்சா லேட் ஆயிடுவோம், அதனால நானே சொல்லுவேன். குறி சொல்லுகிற இடத்துல குறிப்பார்க்கிற ஒரு ஸ்திரியை அவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்ன சொல்றாரு? அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அதற்கு பவுல் என்ன சொல்றாரு? இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். இப்ப பாருங்க, இந்த ஆனந்தூரை சுத்தி இந்த இருக்கிற கிராமங்கள்ல இந்த சகோதரி சொன்னாங்க, பிள்ளி சுனி வைக்கிறவங்க, மந்திரவாதம் வைக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். நம்ம ஜெபிக்கிற போது அங்கே என்ன ஆகுதுன்னா, உடனே எவன்டா இங்கே வந்து மந்திரவாதம் பண்ணுறவங்களெல்லாம் வந்து கெடுத்துட்டு போனவன் அவனெல்லாம் பிடிச்சி அடாடா நல்லது செஞ்சாடா. அங்கே ஒரு வாரம் வருது பாருங்க, நல்லதானே செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு இங்கே என்னுடைய தொழிலே போச்சு. எஜமான் சொல்கிறான், அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் ஷீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, ஒண்ணுமே செய்யல. நம்ம இந்த நாட்களில் புறப்பட்டு போய் யாரெல்லாம் அந்த மந்திரவாதத்திலையோ இல்லை பிசாசுலையோ பிடிக்கிட்டு இருக்கீங்கள, நம்ம போய் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, வாங்க சபைக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எத்தனை பேர் கூட்டி வந்திருக்கீங்க? அதனால உங்களுக்கு ஒரு பாடு வந்திருக்க, ஊழியத்தின் நிமித்தம் பாடு வரும். இவங்க ஊழியம் செய்யறதுக்கு தான் போனாங்க, அவளுக்கு நல்லதான் செஞ்சாங்க. ஆனால் சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. சிறைச்சாலையில் வச்சது மாத்திரம் இல்லை, அவங்கள 2 கால்களையும் தொழுவத்தில் அப்படி கட்டி, அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை மட்டும் ஜெபம் பண்ணி அவரை ஆராதனை பண்ணாங்க. அங்கே ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. சிறை கைதி, சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். நீங்க பட்டாதானே பாடுபட்டதானே உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லுவோம். சிலர் பார்த்து நமக்கு பாடுகள் வருகிற போது தேவனிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் அதில் ஒரு விடுதலை கொடுப்பார், அநேகர் ரட்சிப்பின் பாதையில கூட நடத்துவார். ஹல்லேலூயா. அவங்க செஞ்சதை ஒண்ணுமே செய்யல. சீலா கேட்டிருக்கலாம், ஏயா நீ சும்மாவாது வந்திருக்கலாம்ல, பவுலை பார்த்து சொல்லியிருக்கலாம்.
சும்மா போயிட்டு இருந்தவங்கள நீங்கள் பாட்டில் இயேசுவின் நாமத்தில் அது போயிருச்சு, கொண்டாந்து அடைச்சி விட்டாங்கல்ல. அவங்க 2 பேரும் சண்டை போடலை. அங்கேயும் பாருங்கள், ஒருத்தர் என்ன பண்ணிக்கல, டைரெக்டாக இயேசுகிட்ட தான் போனாங்க. 3 காரியம் சொன்னேன், நம்ம சிந்திக்கணும். டைரெக்டாக இயேசுகிட்ட தான் போனாங்க. இயேசுகிட்ட போய் என்ன செஞ்சாங்க, நல்லா அவரை பார்த்து தொழுதுனாங்க, சோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க. கட்டுகள் உடைக்கப்பட்டது. அவங்களுடைய கட்டுகள் மட்டும் இல்லை, அநேகருடைய கட்டுகளும் கத்தர் கத்த உதவி செய்தாங்க. அதில் தான் பார்த்தாரு சிறைச்சாலை. அதை வாசிப்பா. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து விஷயம் தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்றெண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாடுகளை நிமித்தம், இயேசுவினிடத்தில் போயது நிமித்தம், யாரையும் ப்ரே பண்ணாத நிமித்தம் ஒரு ஆத்துமாவை கத்தர் கொடுத்தார். நீங்க இந்த நாட்களில் பட்ட பாடுகளை எண்ணாதீங்க. தொடர்ந்து பாடுகள் இருந்தா பாடுகளோடு கூட கத்தர் உங்களோடு கூட கத்தர் வருவார். ஹல்லேலூயா. தேவனாகிய கத்தர் இன்னைக்கு உங்களுடைய எல்லா கவலைகளையும் எனக்கு அவன் சொல்றேன், இவன் சொல்றேன், இங்க போனா விடுதலை கிடைக்கும், இல்ல இந்த சபைக்கு போனா விடுதலை கிடைக்கல, அந்த சபையில நல்லா வந்து ஆடி ஆடி கீழே வந்துறாங்க, வாங்க அங்க போவோம்னு சொன்னா அங்க போகாத. ஒரே சபையில் இருக்கும்போது தேவன்கிட்ட சொல்லுங்க, தேவன் எல்லாத்தையும் நாட்கள் கொடிய நாட்கள். அருமையான சகோதரிகளே, இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்று சொல்றவங்க விழாதபடி கத்தர் தான் பார்த்துக்கொள்ளணும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் விழுந்து போய் கொண்டு இருக்காங்க. மத போதகர்கள் சொல்லி தாஞ்சவரத்தை போட்டு கிழிக்கிறாங்க. நமக்கு அந்த சூழ்நிலை நிற்கிறேன் என்று சொல்றீர்கள், எச்சரிக்கையா இருக்கணும். ஆத்து மக்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், குடும்பத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், கணவரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சபைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க. கடைசி கொடிய காலங்கள். 1 பேதுரு 7 அதிகாரம் 4 அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லி, எல்லாவற்றும் முடிவு சமயமாயிட்டு கர்த்தர் வரப்போறாரு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து 4:7 வாசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். எல்லாவற்றுக்கும் முடிவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாழுகிற இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமா வந்துருச்சு. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த விதத்திலையாவது பிசாசு வஞ்சிக்க துடிச்சிட்டு இருக்கான். இச்சை என்கிற பிசாசு தேசத்துல ஆடிட்டு இருக்கு. நான் வாழ்கிற பகுதியில ஆடிட்டு இருக்கு. ஒரு கணவர் இருக்கும்போது இன்னொரு கணவரோட போறது, ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை சீன்றது. இதையெல்லாம் இச்சை. இதுக்கெல்லாம் நாம் ஜாக்கிரதையா காணப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கை. கர்த்தருடைய வசனம் எச்சரிக்கை. நான் சொல்ல கர்த்தருடைய வசனம் நம்மளை எச்சரிக்கிறது, என்னையும் தான் எச்சரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டேன். அது உள்ளம் தெரியுங்களை ஆராய்ந்து பார்க்கும், வகை இருக்கும், குத்தும். ஈட்டிய போல இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு குத்தும். கர்த்தருடைய ஜனமே எச்சரிக்கை, ஜாக்கிரதை இருங்க. உலகத்துல நம்ம வாழ்றது கர்த்தருக்காக வாழ்ந்து மடியணும். நரகத்தை காலியாக்கி பரலோகத்தை நிரப்புற பிள்ளைகளா நம்ம காணப்படணும். நரகத்தை காலியாக்குறது நம்முடைய வேலை. ஆனா நரகத்தை கொண்டு போக துடித்துக் கொண்டு இருக்கிறான் பிசாசு. மாத்தாளுடைய இன்னொரு பகுதியை 2வது செக்ஷன்ல பார்ப்போம். ஒரு பகுதி தான் பார்த்துருக்கோம். 2வது செக்ஷன்ல பார்ப்போம். எல்லாம்